ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சீனி சேவு அல்லது இனிப்பு சேவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பவுல் கடலை மாவை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துருக்கேன். அதோட 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் மேலாப்பில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கடைகள்லாம் கட்டையை வச்சு சேவு போடுவாங்க. நம்ம இன்னைக்கு ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி கையிலையே உருட்டி உருட்டி போட்டுக்கலாம். சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கொடுத்தீங்கன்னா அழகாக உட்காந்து அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதை பொரிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடான பின்னால் நம்ம உருட்டி வச்சுருக்கிற சேவெல்லாம் சேர்த்து பொரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இனிப்பு சேவு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த மாதிரி உங்களுக்கு உருட்டுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா முறுக்கு புளிகிற அச்சில் போட்டு புளிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வேக வச்சுட்டு எவ்வளோ நல்லா உப்பி வருதுன்னு பாருங்க. கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறணும். பாருங்க, பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் 200 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம். இந்த சுகர் மெல்ட் ஆகிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இந்த சுகர் கரையிற வரைக்கும் இருந்தால் போதும். பாருங்க, இப்போது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற சேவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். எல்லா சேவுலையும் இந்த சர்க்கரை பாகுபடுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த சுகர்லாம் அதில் சேர்ந்து மேலாப்பில் நல்லா பூத்து வந்துடும். 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷத்துலேயே வந்துடும். பாருங்க, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தாலே சாப்பிடும் போல் இருக்குல்ல. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.